ஹாய், குட் ஈவினிங். குளோபல் மார்க்கெட் ஏன் லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஃபாலோ ஆனிச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூஎஸில் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே உள்ள கம்பெனிஸ் எதுவுமே ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் குவார்ட்டர் வந்து ரிட்டர்ன்ஸ் பெருசாக வரல. அதுக்கப்புறம் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபட் வந்து ஆப்பிள்ன்ற கம்பெனிலேருந்து அவரோட 50% ஸ்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அனதர் ஒன் ரீசன், இன்டெல்ன்ற கம்பெனிலேருந்து 15,000 பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக அவங்க வந்து அவங்க ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதா இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனலி இல்லை, நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அகெயின் நம்ம வந்து யூகே எடுத்துக்கிட்டோன்னா அங்கே சிவில் வார் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இனிஷியலாக பிபிசியில் கூட அந்த இதை பெருசாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் இந்தியாஸில் ஏதாவது நடந்துச்சுன்னா மட்டும் அவங்க பெருசாக பூம் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஆனால் அவங்க இதில் பெருசாக இது பண்ணல. பயங்கரமான சிவில் வார் போயிட்டுருக்கு யூகேல. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் இது எல்லாமே இதனாலே ரொம்ப டவுன் ஆனிச்சு. அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பானீஸ் மார்க்கெட் வந்து 0.15% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இது ஹெவியாக ஃபால் ஆனிச்சு. அண்ட் அனதர் ஒன் திங் இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார். அந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா வார்ஷிப் எல்லாமே இஸ்ரேலுக்கு டிஃபென்ஸ்க்காக அவங்க சென்ட் பண்ணாங்க. ஸோ சென்ட் பண்ணோடனே ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா வந்து அவங்களோட ஃப்ளைட்டில் மிசைல்ஸ் எல்லாமே அவங்க சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணும்போது ரஷ்யா ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில எங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி பாண்ட் வந்து நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈரானுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாங்களும் கூட நிற்போம். ஸோ யூஎஸ் நீங்கள் வராதிங்க, அதேமாரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ஃபயர் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க வந்து யாரெல்லாம் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ குளோபலாக எல்லா மார்க்கெட்லேயுமே அவங்கள கேபிட்டலைசேஷன் ரெடியூஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈரான் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபயர் பண்ணே ஆரம்பிக்கல இஸ்ரேலை. பட் அங்கே இருந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்டாக் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து எத்தனையோ கோடி லாஸுன்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக என்ன நம்பர்ன்ற மாதிரி தெரில. இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. யூஎஸ் டாலர் இறங்குச்சுன்னா குளோபலாக எல்லா மார்க்கெட்டுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆட்டும் யூஎஸ் மார்க்கெட் இறங்கும்போது. ஸோ நமக்கு இந்தியாவில் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% பேனிக் செல்லிங் மட்டும்தான். நம்ம மார்க்கெட் கிரேட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 25,000லேருந்து ஃபால் ஆனதுக்கு ரீசன் என்ன, ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தான். ஏன்னா 25,000 வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வந்து 180 வரைக்கும் போணுச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து மேலே வந்து 25,000 வரைக்கும் வந்திருக்கு. ஜூன்லேருந்து இப்போ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் 25,080 இந்த ரேஞ்சு கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ அகெயின் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், 24,000 நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால தான் மண்டே டியூஸ்டே 2 நாள் கூட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனாலும் திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே தான் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பையர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் இனிமேல் எப்படி இருக்குது, என்ன ஆகுது என்னன்ட்டு. மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து திருப்பி அகெயின் 25,000 தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க 2 கண்ட்ரிஸ் மட்டும் ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ரஷ்யா வந்து யூஎஸ் வந்துன்னா தேட் வார் வரும், அப்புறம் வந்து ரெசஷன் வரும், அப்புறம் வந்து மறுபடியும் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் மார்க்கெட் கிராஷ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்நேரம் கீழே போகிறது போயிட்டு தான் இருக்கும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.